அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தியானம் அவசியமா அப்படின்ற தலைப்பை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேங்க. நிறைய பேர் தியானம் சொல்லிக் கொடுக்குறீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் சத்சங்கம் வச்சு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு தியான பயிற்சி சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இப்போ வரக்கூடிய சர்வதேச யோகா தினம் 21/6/2024 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு மாலை சத்சங்கம் இருக்குது. விருப்பம் உள்ளவங்களுக்கு தியான பயிற்சியும் சொல்லித்தரேன். இதில் ஒரு ஃபார்மட் ரெடி பண்ணியிருக்கிறேங்க. அந்த ஃபார்மட்டு கூட அட்டாச் பண்ணி வச்சுருப்பேன், பாருங்கள். அதை ஃபில்லப் பண்ணி அனுப்பலாம். விருப்பம் உள்ளவங்க ஃபில்லப் பண்ணி அனுப்பலாம். அதுக்கு இந்த தியான மையத்தினுடைய பெயர் சங்கமம் யோக மையம் அப்படின்ற பேர் வச்சுருக்கிறோம். பொதுவாக நம்மளுடைய உயிர் சக்தி உடம்புல இருந்து மனமாக புலன்கள் வழியாக எண்ணங்களாக இப்படி பிரிஞ்சு பின்னமாக போயிடுறோம். நம்ம முழுமையாக இல்லை. இப்போ வாழக்கூடிய அமைப்பில் நம்ம முழுமையாக இல்லாமல் பின்னப்பட்டு போகிறோம். அதை ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய ஜீவஸ்தானத்தில் ஐக்கியப்படும். ஆனால் விழிப்பு நிலையில் தியானம் செய்யும்போது மறுபடியும் நம்மளுடைய அகத்தில் ஒன்றிணைந்து அப்போ நாம இருப்போம். அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு பேர் இணைதல் அல்லது சங்கமம்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் சங்கமம்னு பேர் வச்சுருக்கோம். அப்புறம் தியானத்துலேயும் நம்மளுடைய உயிர் சக்தி உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய உயிர் சக்தி தன்னுடைய ஸ்தானத்தில் ஜீவனுடைய ஸ்தானத்தில் ஐக்கியப்படுது, மீண்டும் இணையுது. அப்படி இணையக்கூடிய நிலைக்கு சங்கமம்னு பேர். அந்த அடிப்படையில் சங்கமம் யோகா மையம்ன்ற பெயரை தேர்ந்தெடுத்துருக்குறோம். இப்போது அனைவருக்கும் தியானம் அவசியமா அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு நம்மளுடைய உடலுக்கு தேவையான சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா, உணவு மற்றும் உறக்கம். உணவில் தேவையான சக்தி கிடைக்குது. மற்றும் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புல இறங்குது. ஒவ்வொருத்தருக்கும் பிரபஞ்ச சக்தி உடம்புல இருந்தால் மட்டும்தான் நல்ல ஆற்றலோடு இயங்க முடியும். அது எப்போ உடம்புல சேரும்னு பார்த்தா எண்ணம் இல்லாத நிலை. அப்போ நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் தான் எண்ணம் இல்லாத நிலை வருது. கனவு இருக்கும்போது கூட எண்ணங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அந்த கனவு இருக்கிற நேரத்தில் கூட அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம கிரகிக்க முடியாது. அப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் மட்டும்தான் அந்த ஆற்றல் இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்த ஆற்றல் நம்ம எவ்வளோ அதிகமாக நம்ம உடம்புல கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் எழுந்தால் நல்லா சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருப்போம். நோய் நொடி இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆழ்ந்த உறக்கம் இல்லாதவங்களுக்கு எழுந்துக்கும் போதே சோர்வு, தூக்க கலக்கம், எதுலேயும் ஈடுபாடு இல்லாத அந்த மாதிரி ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். இப்படி இயற்கையாக நமக்கு உணவுலேயும் உறக்கத்துலேயும் கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்குது. சரி, இதை வேறு எதனா வழிமுறை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தியானத்தில் நம்ம பிரபஞ்ச ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது ஒரு தியான முறையை பழகி அந்த தியானத்தில் எண்ணமற்ற நிலைக்கு போகணும். அது முறையாக செய்தால் அந்த எண்ணமற்ற நிலைக்கு நமக்கு எளிமையாக கிடைக்கும். அதில் பழகி அப்போ நம்ம ஒரு விழிப்பு நிலையில் இருக்கும்போதே அப்படி தியானத்தில் உட்கார்ந்தோம்னா எண்ணமற்ற நிலைக்கு போயிடும். அப்போ எப்போல்லாம் எண்ணமற்ற நிலைக்கு நம்ம போகிறோமோ அப்போல்லாம் பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு எளிமையான வழி. அதனால் தியானம் எல்லாருக்கும் அவசியம்தான். இந்த பிரபஞ்ச ஆற்றல் இல்லைன்னா நம்ம நிறைய நோயால் பாதிக்கப்படுவோம். உடல்நிலை, மனநிலை எல்லாமே பாதிக்கப்படும். அப்போ பிரபஞ்ச ஆற்றலால் நல்ல ஆரோக்கியம், இளமை, வலிமை, உற்சாகம் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக மக்களில் 4 விதமாக இருக்கிறாங்க. அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, உத்தமர், மத்தியமர், அதமர், அதமாதமர், அந்த மாதிரி 4 வகையாக இருக்காங்க. இந்த 4 வகையும் அவங்கவுங்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கும், குணநலங்களில் வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க வாழ முடியும். அவங்களுக்குடைய விருப்பங்கள், தேவைகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அப்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஒரு தீவிரமான யோக சாதனையில் போகக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இதில் ஒரு வகையாக இருப்பாங்க. சில பேர் அதில் இடைநிலையில் இருப்பாங்க. சில பேர் சாதாரணமாக எனக்கு பக்தி இருந்தால் போதும் அப்படி இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வாழ்க்கை சுகமாக வாழ்ந்தால் போதும்
அப்படி இருப்பாங்க. அதனால் அவங்கவுங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து கொடுக்கணும். இங்கே அப்படி தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஒரு தீவிரமான சாதனை, ஒரு இறைவனை உணரக்கூடிய நிலை, தன்னை உணர்தல், அப்படி ஒரு தீவிரமான யோக சாதனைலாம் சொல்லிக் கொடுக்க முடியுமானா முடியும். ஆனால் அதுக்கு ரொம்ப சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. உணவு பழக்க வழக்கங்கள், அதுபோல் விதிமுறைகள்லாம் இருக்குது. அந்த விதிமுறைகளை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு அந்த ஆழ்ந்த தியான நிலையை சொல்லிக் கொடுக்குறோம். மற்றபடி அவங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி. இன்னும் ஒரு சாதாரணமாக உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆலோசனைகள், அதை அந்த ஆலோசனை சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றி அமைச்சிக்கணும். அதுக்கு ஒரு புரிதலை உருவாக்க முடியும். இப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே வர பௌர்ணமி 21/6/2024 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்று மாலை 6 மணிக்கு இங்கே சத்சங்கம் வச்சுருக்கிறோம். சத்சங்கம் நடைபெறக்கூடிய இடம் விருபாட்சிபுரம், அக்ரவாரம்னு சொல்லுவாங்க, வேலூரில் விருபாட்சிபுரம். அங்கே பஸ் ஸ்டாப்லேருந்து காந்தி நகர் போகிற வழியில் கணேஷ் நகர், ஆர்வி நகர்னு இருக்குது. அதாவது ஆர்வி நகருக்கு முன்னாடியே கணேஷ் நகர் இருக்குது. அது ஒரே ஸ்ட்ரீட்டு தான். அதில் பிளாட் நம்பர் 10 அந்த இடத்துல இந்த சங்கமும் யோக மையம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் அங்கே சத்சங்கத்தில் கலந்துக்கலாம். விருப்பம் உள்ளவங்க இதில் இருக்கிற ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள், ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். நம்மை அறிவோம்ன்ற குழுவில் இருக்கிறவங்களுக்கு அதில் வாட்ஸ்அப்லேயும் இருக்குது, அவங்கள ஃபில்அப் பண்ணி அனுப்பலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை நேராகவோ கேட்டுக்கலாம். 9944485791 இந்த நம்பரில் ஃபோன் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் கூட நீங்கள் அனுப்பலாம். எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. சத்சங்கத்தில் கலந்துக்கிறவங்களும் கலந்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.